ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார். அடுத்தது மெத்தட் 8 பெருக்குத்தொகை ஃபார்முலா வச்சு பார்க்கலாம். அதாவது பெருக்குத்தொகை ஃபார்முலாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நம்பர் 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 நம்பரும் பெருக்கினா அதோட எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப், அதாவது மீப்போவாவும் மீப்போமாவும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் தான் ரெண்டுத்துக்கும் கிடைக்கும். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 2 எண்களின் மீசிமா 72 மற்றும் மீப்போவா 12, அவற்றுள் ஒரு எண் 24 எண்ணில் மற்றொரு எண் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு எண் கேட்பாங்க. இல்லைனா 2 எண்ணுமே கொடுத்துட்டு மீப்போவா கொடுத்துருவாங்க, மீசிமா மட்டும் கேட்பாங்க. இல்லைனா மீசிமா கொடுத்துருவாங்க, மீப்போவா கேட்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி போடலான்னா, இப்போ 24 நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம்மோட வேல்யூ 72 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கு 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணும்போது ஒய் இங்கே வச்சுக்கிட்டு 72 இன்ட்டு 12 டிவைடட் பை 24ன்னு போட்டால் இது பண்ணும்போது 36க்கு நமக்கு வருது. இப்போ ஒய்யோட வேல்யூ 36. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது இதே மாதிரி தான் இருக்கும். மெத்தட் 9 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு கொடுத்துருவாங்க, 2 நம்பர் கொடுத்துருவாங்க, மீசிமா கொடுத்துருவாங்க, மீப்போவா கேட்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை மாற்றி கூட இது பண்ணலாம். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுருக்காங்க. XY ஈக்குவல் டு எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப். இந்த ஃபார்முலா வச்சு தான் இதை பேஸ் பண்ணி தான் போடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு மெத்தடு பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.